உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன். இன்றைக்கு ஒரு என்னுடைய ஹியரிங் ப்ராக்டிஸில் நான் செலக்ட் பண்ணுற பாட்டுகள் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஐடியாவாக இருக்கும், ஒரு ராகமாக இருக்கும். சில சினிமா பாடல்களாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல மெட்டமைப்பாவது இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கூடுதலாக அந்த வீடியோஸை செய்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் கண்ணே சிலை, காதல் தேவதையே. ஸோ இதில் வேர்ட்ஸ் எல்லாம் சில மாறி இருந்தாலும் எனக்கு அந்த பாட்டுற டியூன் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. காலையில் ரேடியோவில் இந்த பாட்டை கேட்டேன், எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அந்த டோன். ஸோ இதை நம்ம கீபோர்டில் வாய்ச்சி பார்த்தா என்ன, அதை படித்து பார்த்தா என்ன, அதில் இருக்க ராக அமைப்புகள் என்ன, அதோட ஜோதிச்சு இதில் என்ன கோட்ஸ் இருக்குது, அது சேஞ்ச் ஆகிறது என்ன பிரச்சனை இருக்குது, அடுத்த எந்தெந்த நோட்டில் இருந்து இந்த பாட்டை வேறு ஒரு நோட்டில் இருந்து வாசிக்கிறப்படி அதை எப்படி பாட்டாக படிக்கிறது, படிக்கக்குள்ளே வர பிரச்சனை. என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா மல்டி டேலண்ட்டாக உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். அதாவது என்னென்னு சொன்னால், நீங்கள் இதை பார்க்குற நேரம் புது புது விஷயங்கள், அது கோட்ஸை படிக்கிறீங்க, அது தாளத்தை பிரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், அது மறைமுகமாக அது உங்களுக்கு புரிய வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை எப்படி கேட்டு வாசிக்கிறேன். ஏன்னா கேட்டு வாசிக்கிறதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னால், ஒரு பாட்டை ப்ளே பண்ணி என்னால் அதை நேரடியாக போட்டு காட்ட முடியாது. காரணம் என்னென்னு சொன்னால், அப்படி காட்டுற நேரம் காப்பிரைட் பிரச்சனை இருக்குது. அதால் நானே பாட்டை படிச்சுட்டு அதை உங்களுக்கு செஞ்சு காட்டப்போகிறேன். அதாவது சிலேருந்து வாசிப்பேன், சி ஷாப், டி ஷாப், எஃப் ஷாப், ஜி ஷாப்னு எல்லா நோட்லேருந்து வாசிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ரெண்டமாக சில நோட்ஸ்லேருந்து வாசித்து காட்டுவேன். ஸோ இது உங்களுக்கு எங்கே கொண்டு போக மாட்டேன், இது அப்படியே இயரிங் பவர், ஒரு பாடலை தானாக கேட்டு வாசிக்கிற தன்மையாக இருக்கும். எத்தனையோ நீங்கள் பார்க்கலாம், நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் இருக்குது. அதுக்காக நான் நோட்ஸை தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிற நோட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், நோட்ஸை நீங்கள் சுயமாக கண்டுபிடிங்க. ஸோ அதுதான் உங்களை ஒரு இயல்பான ஒரு வாசிப்பு கொண்டு சேர்க்கும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த அடிப்படையில் ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் கண்ணே அழகே, அந்த பாட்டு தான். இந்த பாட்டை நம்ம கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம், அதுக்கு முன்னுக்கு வரக்கூடிய மியூசிக் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, ஒரு அறிவு, நாலேஜ் ஏதாவது ஒன்று கிடைக்கும். நான் பேசுகிற விஷயங்கள் அது சார்ந்ததாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு புது விஷயம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் அந்த கீபோர்டு வியூக்குள்ளேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு பாட்டு நம்ம வாசிக்க ஆரம்பிக்கக்குள்ள, ஒரு பாட்டை வாசிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு பாட்டை நம்மளோட குரலில் நம்ம படிக்கிற நேரம், அதை கீபோர்டோட மேட்ச் பண்ணுற நேரம் நமக்கு அந்த சுருதியை இந்த எங்களோட உடலுக்குரிய, நம்மளோட மனசுக்குரிய, எங்களோட குரலுக்குரிய அந்த நோடை நம்ம கீபோர்டில் அப்ளை பண்ணுற நேரம் இது அதை கரெக்ஷன் பண்ணும். கீபோர்டில் நம்ம சரியாக வாசிக்கிறோமா இல்லையான்றதை நம்ம அதாவது நாங்கள் எங்களை தான் சொல்கிறோம், என்ன தான் சொல்கிறோம், நான் அதை கரெக்ட் பண்ணுறோம். அது மாதிரி கீபோர்டில் வாசிக்கிற நேரம் கீபோர்டில் நோட்ஸை பிளவுற நேரம் நான் கரெக்ட், என்ன கீபோர்ட் கரெக்ட் பண்ணுது, கீபோர்டை நான் கரெக்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுக்கும் இடையிலான ஒற்றுமையாக இந்த நோட்ஸை மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வாய்ச்சி கொண்டு போகிறோம். ஸோ இதுதான் ஒரு விஷயம். அதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு பாடகராக சுருதியோடு படிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அவர் கீபோர்டு சிம்பிளாக பிடிபடும். அது மாதிரி கீபோர்டுக்குள்ளே வந்த ஒரு ஆளுண்டா பாட்டு படிக்கிறது பிடிபடும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அந்த சுருதி பிடிபடும். ஸோ அதான் இல்லை நான் சொல்ல வர முக்கியமான விஷயம். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கு நான் என்ன செய்ய போனால் பாட்டை முதல் படித்து காட்டப்போம். சின்ன முக்கியமாக லிட்டில், ஏன்னா அதுக்கு தான் நான் பாட்டு மேட்ச் பண்ணேன். அதுக்காக தான் நான் இந்த பாட்டை படிக்க போகிறேன். ஓகே, இந்த நோட்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த பாட்டை அதில் படிச்சுட்டு அதை அப்ளை பண்ணி கீபோர்டில் மேட்ச் பண்ணணும். சரியோ, வாங்க இப்போ பார்ப்போம். ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலை, ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் பொன்னே சிலை, காதல் தேவதையே, காதல் தேவதை பார்வை கண்டதும் நான் என்னை மறந்தேன், ஜெர்மனியின் செந்தேன் மலரே. ஸோ இது பாடுற பல்லவி. ஸோ இப்போ நம்ம இந்த பாட்டு வாசிக்கக்குள்ள இதில் இந்த பாட்டு இனிமேல் எந்த நோட்டில் தொடங்குன்னு பார்த்தா டி என்ற நோட்டில் பயன்படுது. இதில் முன்னுக்கு பாட்டில் வரக்கூடிய ஒரு பிட் ஒன்று இருக்குது. அந்த பாட்டில் வர மியூசிக்கில் இன்டர்லூடுன்னு சொல்லுவாங்க. முன்னுக்கு வரக்கூடிய இசையை, பாடலுக்கு முன்னுக்கு வரக்கூடிய இசையை, அதாவது பல்லவிக்கு முன்னுக்கு வரக்கூடிய இசையை இன்டர்லூடுன்னு சொல்லலாம், இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வர நோட்ஸை வாசிக்கிறோம் பாருங்கள், அதே நோட்ஸ் பாட்டுக்கு வேறு. இது ஒரு ட்ரிக்கியான விஷயம். இந்த பாட்டு கம்போஸ் பண்ணக்குள்ள அப்படி ஒரு ட்ரிக்கியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேட்டு பாருங்கள், பாட்டில் விட தெரியும். நான் இதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினா எனக்கு காப்பிரைட் பிரச்சனை, அதனால் நான் இப்படி வாசித்து காட்டுறேன். சரி, இப்போ அதான் பாட்டுக்கு வருது பாருங்க.
சரியா? இப்போ கோட்ஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன கோட்ஸ்? டி மேஜர். நீங்கள் பார்க்குற வேறு வீடியோக்களில் இருக்கிற விஷயம் வேறு, இல்லை இருக்கிற விஷயம் வேறு. நான் பாடமாக்கிட்டு வாசிக்கல, லைவாக வாசிச்சு கொண்டிருக்கேன். அதனால் இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் நான் எப்படி கரெக்ட் பண்ணுறதை கவனிக்கணும். அப்போ தான் நீங்கள் கீபோர்டாக போவீங்க. சரியா? இங்கே வர இதுதான் அந்த நோட் பாரு முக்கியம். பாருங்கள், அதிலே ஒரு கோட்ஸ் எங்கே பேஸ் பண்ணுது. நான் பாஸ்கெட் பாருங்க, அதுவும் இல்லை. அதுக்குரிய நோட்ஸ் இதுதான். கீபோர்டு வியூவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரி, இப்போ அடுத்ததுக்கு போகிறோம்னு எடுத்தோம்னா இது பல்லவி முடிஞ்சுது. அடுத்தது சரணம். பூங்கோதையின் நெஞ்சோடு நீ இனி என்னாலுமே கொண்டாடலாம். லலவா வா வா குளிர் நிலவின் ஒளி நீயே. லலவா வா வா எனது அன்பின் சுடர் நீயே. சுகம் நூறாக வேண்டும் பாபா பாபா உன் தோளில் பூ போல சாய்ந்தாட வந்தேன். நீ கொஞ்சம் நேரம் சொர்க்கம். சித்திரமே செந்தேன் மலரே தமிழ் மகனின் கண்ணே உரை. பாட்டை வந்துட்டு. ஸோ இதில் செல்மணியும் பல கீபோர்டு இதில் பார்த்துருப்பீங்க. பட் இதில் இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்கணும். இளையராஜா இந்த பாட்டு இசையமைச்சர் இளையராஜா நினைக்கிறோம். இந்த பாட்டில் ஒரு வேலை ஒன்று பார்த்துருக்குறாங்க. என்னன்னு சொன்னாங்க, சரியாக தெரியல, இளையராஜானா நினைக்கிறோம். ஓகே, இதில் பார்த்துருக்கீங்க வேலைண்டா பாருங்கள். ஒரு ஸ்கேலில் நோட்ஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் சார் நோட்ஸ் வந்து நிறைய கிராஷ் ஆகி ஒரு சாதாரணமாக கீபோர்டு வாசிக்க வரால டிஸ்டர்ப் பண்ணி அதை குழப்பிவிடும். ஸோ ஏன்னா இதில் வந்து சுவை ஊட்டப்பட்டிருக்கு. அதான் சொல்ல வரேன். புதுசாக சில நோட்ஸை சேர்த்து அதை டெவலப் பண்ணிக்காங்க. இதன் மூலமாக அந்த பாட்டு ஒரு சுவையான பாடலாக மாறுது. இங்கே பாருங்க, அதுல அந்த இடத்துல பிள்ளையார் கொண்டு பூங்கோதை முதலாவது வாரதை சொல்லுவோம். பூங்கோதையின் அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா புண்ணானதோ, அந்த பூங்கோதையும் புண்ணானதோன்றது நோம்பலாக வருதுன்னு வச்சுக்கொள்ளணும். அங்கதான் வந்து அடுத்தடுத்து வார 3 நோட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தடுத்து நோட்டு தான் ஏ பி ஷார்ப் டி. அடுத்தது ஸ்கேல் மாறுற மாதிரி சுகமூராக வேண்டும் பாபா பாபா முடிஞ்சு கதை பாருங்க. ஸ்கேல்லாம் தாண்டி நோட்ஸ் எங்கேயோ போய் திரும்ப வந்து ஜாயின் ஆகுது. இந்த விளையாட்டு தான் கடும் விளையாட்டு. இப்படியான விளையாட்டுகள் செய்கிறதுக்கும் குறைவு.
சுகமுறாக வேண்டும் பாபா குந்தோளி பூ போல சதரந்து சுகம் சுகமுறாக வேண்டும் பாபா பாபா குந்தோளி பூ போல சதரந்து நீதங்கும் நேரம் சொர்க்கம். விளையாட பார்த்தீங்களா? இவ்வளவு தான் விளையாட்டு. அடுத்தது திரும்ப வந்துடும். ஸோ இந்த பாட்டில் அந்த விளையாட்டு எப்படி கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க. ரெண்டு இடத்த ஆடும் பாருங்க கோட்ஸ் எழுதுங்க பாரு. இதில் பார்த்தா டி மேஜர், இ மைனர், ஜி மேஜர், ஏ மேஜர். ஸோ இந்த கோட்ஸ் தான் இது வருது, நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இப்படி தான் இந்த பாட்டோட பாயிண்ட் இருக்குது. அதில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த லா 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 ஏன்னா அது உண்டு. அடுத்தது உன் தோளில் சுகம் நூறாக வேண்டும் பாபா பாபா உன் தோளில் பூ போல சாய்ந்தாட வந்தேன் நீ கொஞ்சம் நேரம் ஸ்வர்க்கம். ஸோ இந்த பாயிண்டில் தான் இந்த பாடுற தன்மை திறமை அந்த பாட்டு கேட்குற இனிமையெல்லாம் வருது, சும்மா வராது. நம்ம மற்ற ஆக்கள் இசையமைக்கிற பாட்டுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் தான். இதுதான் கம்போசிங், டியூன் கம்போஸ் பண்ணுற டேலண்ட். ஸோ இதுக்காக தான் இந்த பாட்டை நான் ஒரு பாட்டு செலக்ட் பண்ணுறதுனால விஷயம் இருக்கும். எனக்கு இதுக்கு ஒரு சேலஞ்சர் தான் இருக்குது. இந்த பாட்டுக்கு வாசிக்கக்குள்ள அப்படி இப்படி எல்லாம் நோட்ஸ் அங்கே மூவ் ஆகுறதால வாசிக்கணும் சில சிக்கல்கள் ஏற்பட்டது தான். ஸோ இந்த வீடியோவில் இணைஞ்சிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா என்னுடைய பழைய வீடியோஸ் பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பான வீடியோஸ்லாம் போட்டுருப்பேன். எல்லாமே வந்து ஒரு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற பிகினர் ஒரு விஷயத்தை அறிஞ்சு படித்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நாலேஜை கொடுக்குற மாதிரி தான் என்னுடைய வீடியோ இருக்குது. அது இந்த வீடியோவில் இணைந்திருந்த உங்கள் அனைவருடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.